ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம க்ளோ தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல பிக்சல் லேப்னு டைப் பண்ணுங்க. நீங்க டச் பண்ணா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணனால இங்க நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிட்டு இங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். இங்க வந்து இமேஜ் சர்ச் மேன் போட்டீங்கன்னா இங்க வரும். இங்க வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து இந்த ஆப்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து தம்ப்நெயில் பேக்ரவுண்ட்னு கொடுக்குறேன். இங்க டச் பண்ணா உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் வந்து டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டவுன்லோட் ஆன டெம்ப்ளேட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இம்போர்ட் கொடுத்துக்கலாம். சொன்னே இது வந்து வந்துடும். டிக் மார்க் மாதிரி இருக்கும். இந்த டிக் மார்க் வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே உங்களுக்கு இது வந்து வந்துடும். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். இந்த லேயர் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கை வச்சு நகர்த்தும் போது நகர்ந்துடும். அதனால் இங்கே மேலே போனீங்கன்னா இங்கே லேயர் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டச் பண்ணிவிட்டு இங்கே லாக்னு கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும் அந்த லேயரு. ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணால், இங்கே கூகுளில் போனீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும், பேக்ரவுண்ட் ரிமூவர்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ண அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன். கேலரியில் போயிட்டு இங்கே வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோகிராஃபை இன்சர்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து டச் கொடுத்தீங்கன்னா டிக் மார்க் எல்லாத்துக்குமே இந்த டிக் மார்க் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பிளேஸ் ஆகிடும். வந்து பொசிஷன் வந்து எப்படி வேணால் நகர்த்திட்டு எப்படி வேணால் வைக்கலாம். இப்படி வந்து நகர்த்திட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து இந்த லேயர் வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டா உங்களுக்கு அது நகராது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இமேஜ் சர்ச் மேனில் போயிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த ஆப்பில் க்ளோ பிஎன்ஜிஸ் இருக்கும். நீங்கள் பிஎன்ஜி தான் எப்பயுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான பிஎன்ஜிஸ் இருக்கும். நம்ம எது வேணால் வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு க்ரீன் பிஎன்ஜி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. நான் மோஸ்ட்டாக க்ரீன் பிஎன்ஜி தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து க்ரீன் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுவோம். க்ரீன் பிஎன்ஜி ஆல்ரெடி டைப் பண்ணதை டன்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஎன்ஜிஸ் வந்து வந்துருச்சு. நான் டவுன்லோட் பண்ண பிஎன்ஜி வந்து நான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண பிஎன்ஜி வந்து இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்தோன்னா இங்கே வந்துருச்சு. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லாக் பண்ண லேயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜி வந்து மேலே இருக்குது. நம்ம ஜஸ்ட் இது வந்து ட்ராக் பண்ணி கீழே இழுத்து விட்டுட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த க்ளோ வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இந்த க்ளோ வந்து நான் அழகாக வந்து இங்கே வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டில் எழுத போகிறேன். கீழே வந்து இங்கே வந்து ஸோ க்ளோ தம்ப்நெயில் எழுத போகிறேன். க்ளோ கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அதனால என்ன பண்ண போறேன்னா, இல்லை டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ணால் சைஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே டி சைஸுன்னு இருக்கும். இந்த ஆல்ஃபபெட்டிக் ஏ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அதை வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே டி சைஸுன்னு இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்து பெருசாகிடும். இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து வச்சுக்கலாம். உங்கள் என்ன சைஸ் வேணுமோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ க்ளோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து காப்பின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இதை வந்து நம்ம திருப்பி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயிலில் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கேப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து வந்துடும். இது வந்து நம்ம வந்து எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு இமேஜ் எனக்கு வேணும். அதனால் இது வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து தமிழ்னு எழுத போகிறேன். ஸோ அதுவும் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சைஸில் இருக்கிறனோ அதே மாதிரி சைஸில் வச்சுக்கினா பார்க்க அழகாக இருக்கும். வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இங்கே வந்து ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா இங்கே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 4ல் இருக்குது டிஃபால்ட்டாக. ஓகே தான் தோணுது. உங்கள் என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். 4லேயே இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் ஸ்ட்ரோக் வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக் கொடுக்குறேன்.
ஓகே கொடுங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். கலர் வந்து நீங்கள் வந்து கிரேடியன்ட் கலர் கூட கொடுக்கலாம், இல்லை கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். நான் க்ளோ தம்ப்நெயில் ரெடி பண்ணாலே அது வந்து கையில் வந்து க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ஒரு 60 செகண்ட்ஸில் இந்த தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காட்டும். முதல்ல ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைல் எப்பயுமே இருக்கும். க்ளோன்னு கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு இங்கே ஜேபிஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ண சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 1280x720. அதில் சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த தம்ப்நெயில் டுட்டோரியல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.